ஓகே டீச்சர்ஸ், கலைத்திருவிழா வந்து பாத்துட்டீங்கன்னா, அந்த பங்கு பெற்ற மாணவர்கள் மற்றும் வெற்றியாளர்கள் விவரங்கள் வந்து இன்னைக்குதான் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு இன்னைக்குதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெற்றியாளர் மாணவர்களுக்கு 3ஆம் தேதி லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எம்எஸ்சி அப்டேட் பண்றதுக்கு. ஸோ ஒண்ணுக்கு எவ்வளவு மார்க்கு, இப்ப வாய்ப்பாட்டு குரல் 20 மதிப்பெண்கள், சிட்டி 20, பங்கு பெற்ற விவரங்கள் 28 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 21 இல்ல. வெற்றியாளர்கள் விவரங்கள் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றதுக்கு 12ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேட்டுக்கிட்டு இருக்கிறது அடுத்து சார் ஒவ்வொரு போட்டிக்கு கால அவகாசம் எவ்வளவு சார், அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கான டீடைல்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கலைத்திருவிழால அந்த போட்டிகள்லாம் கலந்துருக்கிறீங்களா, அது சம்பந்தமா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் எல்லா டவுட்ஸும் அப்டேட் பண்றேன். ஓகேவா? இது பாத்துட்டீங்கன்னா பிரிவு 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். பிரிவு 1ல இருந்து 2 பாத்துட்டீங்கன்னா ஒப்புவித்தல் போட்டிகள் 1ல இருந்து 12 வரைக்குமே இருக்குது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1ல இருந்து 5 வரைக்கும் 3 நிமிடங்கள் கொடுத்திருக்காங்க. கதை கூறுதல் 5 நிமிடங்கள், அப்புறம் 1 to 3 வண்ணம் தீட்டுதல் 60 நிமிடங்கள், ரைம்ஸ் 3 நிமிடங்கள், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். டெஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பிரிவு 2, அதாவது 3, 4, 5 மாணவர்களுக்கான இது. பேச்சு போட்டி பாத்தீங்கன்னா 3 நிமிடங்கள் கொடுத்திருக்காங்க. திருக்குறள் ஒப்புவித்தல் பாத்தீங்கன்னா 3 நிமிடங்கள், அப்புறம் மெல்லிசை தனிப்பாடல் 3 நிமிடங்கள், தேசிய பக்தி பாடல்கள் 5 நிமிடங்கள். இந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே பாருங்க. பிரிவு 3 பாத்தீங்கன்னா 6, 7, 8 அது மாணவர்களுக்கான டீடைல்ஸ் தான் அது. கவின்கலை, நுண்கலை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிமிடங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா வகை 3, அதாவது நடனம், அந்த கிராமிய நடனம், அதெல்லாம் பார்த்துக்கணும். இதுல சினிமா பாடல்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டா பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. பிரிவு 4 9, 10 மாணவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. டேட், ஐ மீன் நிமிடங்கள், பானை ஓவியமா இருக்கட்டும், களிமண் சிற்பமா இருக்கட்டும், மணல் சிற்பமா இருக்கட்டும், காகித புல் பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க. அந்த வகை 2 வாய்ப்பாடு 9, 10 மாணவர்களுக்கானது எவ்வளவு நிமிடங்கள் அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா வகை 4 என்னென்ன போட்டிகள், வகை 4 நாடகம்ல, அப்புறம் அந்த பொம்மை குழு 4 to 8 பேர் 10 நிமிடங்கள் தான். அதுக்கு கீழே உள்ள போட்டிகளும் 10 நிமிடங்கள் தான். அப்புறம் பிரிவு 5 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. போட்டிகள் பாத்துட்டீங்கன்னா என்னென்னது 60 நிமிடங்கள் பண்ணணும். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா போட்டிகள் கால அளவு, அப்புறம் கருவி இசை, பார்த்தீங்கன்னா துளை, காற்று கருவிகள், அதுக்கான 5 நிமிடங்கள். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த டீடைல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா போட்டிகள், அப்புறம் நாட்டுப்புற நடனம் தனி 5 நிமிடங்கள். இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும். அதை பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஓகேவா? அப்புறம் வழிகாட்டு நெறிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். போட்டிகளை திட்டமிட்டு நடத்துவதற்கு பள்ளி அளவு இது டீடைல்ஸ் தான். ஸோ ஓகேவா? ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ விதிமுறைகள், நான் விதிமுறைகளும் காமிக்கிறேன். பொதுவான விதிமுறைகள் என்னென்னது அப்படின்றது அதையும் நீங்க லைட்டா படிச்சுக்கோங்க. நான் பொறுமையா ஸ்க்ரோல் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் விதிமுறைகள். ஓகே. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா மார்க்கு, ஒண்ணுக்கு எவ்வளவு மார்க்கு, இப்ப வாய்ப்பாட்டு குரல் 20 மதிப்பெண்கள், சிட்டி 20 மதிப்பெண்கள், எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படின்றது மதிப்பீட்டு செய்வதற்கான வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு பாடல்களுக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படின்ற டீடைல்ஸ் இதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இஸ் எனஃப். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணி வச்சுக்கோங்க.